7 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு அவன் பாட்டு கைதட்டல் சொல்லாம எங்க பாட்டு விழுந்துட்டு இருக்கியா? நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் போட்டோம். அந்த பாட்டு போட்டு நீங்க ஆடுனீங்கன்னா என்ன அர்த்தம்? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? 7 கோடி ரூபாய் கொடுத்தவன் பாட்டு கிட்டாவில எங்க பாட்டு போட்டவன கைதட்டல் வருது. ஜோடி மஞ்ச குருவி நாடுன்னு பாட்டுதான். சாஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு மியூசிக் போட்டவன்ல ஓன் பாட்டு கிட்டாவிலையா? எங்க பாட்டு போட்டவன ஆளுக்கு கை உச்சி அடிக்கிறான், டான்ஸ் ஆடுறான். அப்ப அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்லை? எங்க பேர் போடாம தானே எங்க மியூசிக் டைரக்டர் பணம் கொடுத்து அவ்வளவு கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்க பாட்டு போடுறீங்க. அப்ப எங்களுக்கு அதுல பங்கு உண்டு இல்ல? எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்ல? எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க. பெர்மிஷன் கேட்டா ஃப்ரீ அண்ணா கொடுத்துருவாரு. இப்ப கேட்காம போடுறதுன்னா அவருக்கு கோவம் இருக்கா? எங்கிட்ட கேட்கல, எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கல அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது காரணம் பணத்தை ஆசை சார், கொட்டி கிடக்கு. பல பேர் நினைக்கிறீங்க. ஆனா இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயாகும். விதி எவ்வளோ உருவாக்குறானோ இப்ப இவங்க கதையை வேற லாங்குவேஜ்ல போட்டாங்கன்னா இவங்க எவ்வளவு வேணாலும் கிளைம் பண்ணு. என்னோட தீர்ச்சி இவ்வளவு, அதாவது 40 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். அதெல்லாம் ரூல் சொன்னா உங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதையை எடுத்து வேற கதை பண்ணாலும் இது நம்ம கதையில கூடுறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுலாம் ரைட்ஸ் உண்டு.